ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான லெமன் ரைஸ் அண்ட் கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வெளியில் போகணும், நம்ம எங்கேயாவது டூர் கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சாப்பாடு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் யோசிப்போம். அப்போ மைண்டில் நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது லெமன் ரைஸாக தான் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு கருவாடு தொக்கு வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வடித்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். லெமன் ரைஸ்க்கு நல்லெண்ணெயில் பண்ண போகும்போது சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிப்புக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் அளவுக்கு கிள்ளி போட்டுடலாம். இது கூடவே இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கான கலரு. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதையும் 2 கிண்டி எண்ணெயில் கிண்டிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விதைகள் எல்லாம் இல்லாமல் தண்ணியும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். விதைகள் சேர்த்திங்கன்னா கசப்பு ஆயிரும், விதைகள் சேர்க்காதீங்க. இப்போது டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது தீஞ்சிரும். அதனால் நம்ம லெமன் தண்ணியெல்லாம் ஊற்றின பின்னால் கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஓரளவுக்கு இது பாதியாக குறையணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி ஊற்றுனதுலேருந்து பாதியாக குறைஞ்சிருச்சு, நல்லா வற்றிருக்கு. அவ்வளோதான். ஃபைனலாக 2 கிண்டி கிண்டி விட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட லெமன் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிச்சு எடுத்த சாதம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம புளி கரைசலையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சாப்பாட்டில் எல்லா இடத்துலையும் பரட்டுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது. ட்ராவலில் ஒரு 2 நாள் வரையும் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதனால தான் நம்ம கடைசியாக எண்ணெயும் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்க்குறோம். மாதிரி கடைசியாக நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனாலையும் பெருங்காயம் சேர்க்குறதுனாலையும் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா ஒரு மணமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துருக்க கருவாடை இது கூட ஆட் பண்ணிடலாம். கருவாடை நல்லா எண்ணெயில் நசுக்கி கரைச்சி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கருவாட்டோட தொக்கில் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம கருவாடை எண்ணெயில் கரைச்சி விட்டுறணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கருவாடுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போகும்போது சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் இது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். நான் 2 தக்காளி அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து அதில் போடுறேன். இப்போ தக்காளியும் வெங்காயத்து கூட நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குது. இந்த டைமில் காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் ரைஸ் அண்ட் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.